ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல் பாயிண்ட். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் எந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 யூஸ்ஃபுல் டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த வீடியோவோட எண்டில் இதுலேருந்து எப்படி இன்டர்வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்டர்வியூக்கு ரெடி ஆகலாம். டிப்ஸ் 1. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பர்டிகுலர் காலமில் கொஞ்சம் ரோமன் நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எனக்கு இந்த ரோமன் நம்பர்ஸை நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு கொஞ்சம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த நம்பர்ஸ்க்கு பக்கத்தில் உள்ள காலத்தில் எனக்கு இதை ரோமன் நம்பராக சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோமன் நம்பர்லேருந்து நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது அரேபிக் ஃபார்முலா. ஸோ இந்த செல்லில் போய்ட்டு ஈக்குவல் டு அரேபிக் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய ரோமன் நம்பர் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே நம்பர் மாறிடுச்சு. இதே மாதிரி எனக்கு கீழே நம்பர் வேணும்னா நான் ட்ராக் பண்ணலாம். அப்படின்னா கார்னரில் டபுள் கிளிக் பண்ணாலும் எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே உள்ள ரோமன் நம்பர்ஸ் எல்லாமே நம்பர்ஸில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரோமன் நம்பரில் சேஞ்ச் ஆகணும்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோன்னா ஈக்குவல் டு ரோமன். ஸோ இங்கே நான் ஃபார்முலா டைப் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு ரோமன், ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுறேன், இந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், ப்ராக்கெட்டை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு இந்த 12ங்கிறது ரோமன் நம்பர் 12ல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி எனக்கு கீழே உள்ளது எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆகணும்னா சேம் அதே மாதிரி ட்ராக் பண்ணுறேன், இல்லைன்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். டிப்ஸ் 2ல் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபார்முலா டெக்ஸ்ட்டு. இந்த ஃபார்முலா டெக்ஸ்ட்டுங்கிறது எதுக்காக நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் செல்லில் ஃபார்முலா டைப்பாக இருந்துச்சுன்னா அது எந்த ஃபார்முலா டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபார்முலா டெக்ஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட உள்ள டேட்டாவில் ஏன்னு ஒரு காலம் இருக்குது, பின்னு ஒரு காலம் இருக்குது, ரிசல்ட்டுன்னு ஒரு காலம் இருக்குது. இந்த ரிசல்ட்டுங்கிற காலத்துக்குள்ளார நான் கொஞ்சம் ஃபார்முலாஸ் டைப் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா நான் டைப் பண்ணியிருக்கேன்னு எனக்கு இது பக்கத்தில் உள்ள காலத்தில் எனக்கு அந்த ஃபார்முலா வேணும். அப்படிங்கும்போது எந்த இடத்துல எனக்கு அந்த ஃபார்முலா வேணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கணும் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு தட்டினேன்னா அந்த பர்டிகுலர் செல்லில் நான் எந்த ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு இங்கே வந்துடும். ஸோ இன்கேஸ் எனக்கு எங்கே நான் ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கணும் அதே செல்லில் எனக்கு என்ன ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் டில்ட் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு என்ன ஃபார்முலா நம்ம டைப் பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சிடும். அகைன் உங்களுக்கு சேம் நார்மல் பேஜுக்கு வேணும்னா அகைன் கண்ட்ரோல் டில்ட் அழுத்தினீங்கன்னா ரிட்டன் வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு இங்கே ஃபார்முலா டைப் ஆகிடுச்சு, என்ன ஃபார்முலாங்கிறது வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி எனக்கு எல்லாமே கீழே வேணும்னா நான் ட்ராக் பண்ணாவே போதும். தேர்டு டிப்ஸில் நம்ம பார்க்க போகிறது ஈஸ் ஃபார்முலா. லாஸ்ட் கான்செப்டில் நம்ம பார்த்தது ஃபார்முலா டெக்ஸ்ட்டு. ஃபார்முலா டெக்ஸ்ட்டில் ஒரு பர்டிகுலர் செல்லோ இல்லை ஒரு பர்டிகுலர் காலத்துலேயோ உள்ள ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலான்னு பார்க்கறது யூஸ் பண்ணோம். இஸ் ஃபார்முலாங்கிறது ஒரு பர்டிகுலர் செல்லோ இல்லை ஒரு பர்டிகுலர் ரோ ஆர் காலத்துலேயோ ஃபார்முலா இருக்கா இல்லை இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டுங்கிறதுல சேம் அதே மாதிரி நான் ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஃபார்முலா இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஈக்குவல் டு இஸ் ஃபார்முலா, ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணுறேன், தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு தட்டினேன்னா எனக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸ்னு வருது. ரிசல்ட்டு ஏன் எனக்கு இங்கே ஃபால்ஸ்னு வருதுன்னா இந்த பர்டிகுலர் செல்லில் நான் ஃபார்முலா டைப் பண்ணல, ஜஸ்ட் நம்பர் மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். அதுதான் இதுக்கான ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதை நான் ட்ராக் பண்ணும்போது கீழே எனக்கு அடுத்தது ட்ரூன்னு வருதுன்னா, ட்ரூன்னு வந்துச்சுன்னா நான் அந்த பர்டிகுலர் செல்லில் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார்முலா அந்த செல்லில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ட்ரூங்கிறது வந்து நமக்கு காட்டுது. ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா அங்கே ஃபார்முலா இல்லைன்னு அர்த்தம். 4வது டிப்ஸ் பார்க்குறதுக்கு நான் இங்கே கொஞ்சம் டேட்டா எடுத்திருக்கேன். இந்த காலமில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எல்லா நம்பருமே மைனஸ் சிம்பிளில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கிறது எல்லாமே நான் பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இந்த கான்செப்ட் எல்லாத்துக்குமே தெரியும். கண்ட்ரோல் ஹச் கொடுத்து ரீப்ளேஸ் கொடுத்துருவோம். ரீப்ளேஸ் கொடுத்து மைனஸ் எல்லாம் தூக்கிடுவோம். ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் ஒரு என்ட்ரிக்கோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணாமல் வேறு எந்த மெத்தடில் இதை நீ சேஞ்ச் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு செல்லில் -1ன்னு டைப் பண்ணுங்கள். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? இப்போ 78 -78 இன்ட்டு -1 நம்ம பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னா
-1ன்னு டைப் பண்ண செல்லை காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு இந்த என்டையர் காலத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக டாப்பில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேஸ்ட்டில் போயிட்டு கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வேறு எதையுமே சேஞ்ச் பண்ண வேணாம், மல்டிப்ளைங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இது என்ன ரிசல்ட் கொடுக்கும்னா, இந்த 2 செல்லையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரை நமக்கு அந்த காலத்திலேயே பேஸ்ட் பண்ணும். ஸோ -78 இன்ட்டு -1 + 78. ஸோ என்டையராகவே நெகட்டிவ் வேல்யூவில் உள்ளது எல்லாமே பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிரும். இதுதான் இதுக்கு ஒரே கான்செப்ட். டிப்ஸ் 5வதுல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபில் ஹேண்ட். ஃபில் ஹேண்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் நம்ம வந்து இதுதான் ஃபில் ஹேண்டான்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? என்ன ஃபில் ஹேண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு இந்த செல்லில் வந்து நான் 100ன்னு டைப் பண்ணுறேன். அது கீழே 200ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை கார்னரில் பிடிச்சி ட்ராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 300, 400, 500ன்னு வருது பார்த்தீங்களா? இதுதான் ஃபில் ஹேண்ட். இதை வெர்டிக்கலாக வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணலாம், வெர்டிக்கலாக ட்ராக் பண்ணாலும் வரும். இன்கேஸ் இது நான் ஹரிசாண்டலாக ட்ராக் பண்ணாலும் எனக்கு இது ரிசல்ட்டு கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபில் ஹேண்ட். ஓகே, இப்போ நம்ம எக்ஸலில் 5 டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த 5 டிப்ஸ்லேருந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கிற கான்செப்ட் நம்ம போகலாம். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் எக்ஸலில் சில இடத்துல ஓரலாக கொஸ்டின் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னா VLOOKUP-ஓட சின்டாக்ஸ் சொல்லுங்கள் அப்படி கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே எக்ஸல் ஷீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் டைப் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் செல்லில் நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த சாப்டர்லேருந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் தி கிவன் நம்பர் ஃபார்மேட் இன்டு ரோமன் நம்பர். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸை இந்த பர்டிகுலர் செல்லில் ரோமன் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் அது என்ன ஃபார்முலான்னு. ஈக்குவல் டு ரோமன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த செல்லை செலக்ட் பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு தட்டினா நமக்கு ரிசல்ட்டு வந்துருச்சு. ஸோ இதே ரிசல்ட்டு எனக்கு கீழேயும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கங்க. அவங்க இது ஆன்சரை செக் பண்ணும்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ட்ரோல் டில்ட்டு. அந்த கண்ட்ரோல் டில்ட்டை ப்ரெஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ்குள்ளே எல்லாமே வந்து ஃபார்முலா இருக்கான்னு தான் செக் பண்ணுவாங்க. உங்களோட ரிசல்ட்டை கூட அவங்க அதிகமாக பார்க்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார்முலா இருக்கான்னு பார்ப்பாங்க. ஓகே, இப்போ கொஸ்டின் 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஃபார்முலா டைப்டு இன் தி செல் C11. ஸோ C11ங்கிற செல்லு இது தான். இந்த C11ங்கிற செல்லுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபார்முலா டைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த E11 அப்படிங்கிற செல்லுக்குள்ளே மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா, ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இந்த C11 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணுறேன், தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், என்ட்ரு கொடுத்தனா எனக்கு இங்கே ரிசல்ட் வந்துடுச்சு. ஓகே, இப்போ 3வது கொஸ்டின் எப்படின்னா, if formula is typed in the cell C16 then make E16 as true. அதாவது C16 அப்படிங்கிற செல்லில் ஃபார்முலா டைப்டாக இருந்துச்சுன்னா எனக்கு E16ங்கிற செல்லுக்குள்ளே ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த C16க்குள்ளே ஃபார்முலா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த கட்டத்துக்குள்ளே ட்ரூன்னு வரும். ஸோ இங்கே ஃபார்முலா இல்லைன்னா நமக்கு இந்த கட்டத்துக்குள்ளே ஃபால்ஸ்னு வரணும். ஓகே, இதை நீங்கள் செக் பண்ணும்போது C16 கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபார்முலா பாரில் உங்களுக்கு காட்டும் ஃபார்முலா. ஸோ அதை பார்த்துட்டு ஃபார்முலா டைப் ஆகிருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக இங்கே போய் நீங்கள் ட்ரூன்னு டைப் பண்ணிடக்கூடாது. நமக்கு அந்த இடத்துல ஃபார்முலா வேணும். இங்கே என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, ஈக்குவல் டு இஸ் ஃபார்முலா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த C16 செல்லை செலக்ட் பண்ணுங்கள், தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா உங்களுக்கு இங்கே ட்ரூன்னு வரும். ஓகே, அப்போ ரிசல்ட்டில் இந்த இடத்துல ஃபார்முலா இருக்குன்னு இங்கே நம்ம ஃபார்முலா மென்ஷன் பண்ணுது. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கிளிக் பண்ணி